ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு நம்ம சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 10th தமிழ் ஹாஃப்லி கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டக்குன்னு கொஞ்சம் ஈஸியாகவே பார்த்துடலாம். இந்த ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 15 ஒன் வேர்டு இருக்கும். இது வந்து ஃபுல்லாகவே பப்ளிக் கொஸ்டின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஃபுல் போர்ஷன் வாட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 15 ஒன் வேர்டு. நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு 10 ஒன் வேர்டு எடுத்துக்கிட்டிங்க. அடுத்து வேணால் நான் திருப்புறேன். இந்த 11 ஒன் வேர்ட்லேருந்து திருப்புறேன். அடுத்துலேருந்து இது வந்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு இதுலேயும் பகுதி பிரிவுலாம் போட்டிருப்பாங்க. மொத்தமே 4 கொஸ்டின் தான் எழுதணும். அதில் வந்து நம்மளுக்கு வந்து என்னது 21வது வினாவுக்கு வந்து கட்டாயம் வந்து விடையளிக்கணும். ஒரு திருக்குறள் கேட்பாங்க. இது எட்டோடனே அடுத்து வந்து பிரிவு 2 அதே தான் 2 மார்க்கு தான். இதில் வந்து என்ன அப்படின்னா, இதில் வந்து கட்டாய வினா உண்டா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இதில் வந்து கிடையாது. ஏன்னா இது வந்து இலக்கண பகுதி தான், அதனால் கிடையாது. வேறு பகுதி 3 வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 மார்க்கு இப்போ தான் ஆரம்பிக்கு பகுதி 3. இதில் வந்து 3ல் ஏதாவது வந்து 2 எழுதணும். நீங்கள் ஈஸியாக எழுதணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு உரைநடை, ஒரு உரைநடையில் இருந்தும் இந்த உரைப்பத்தி வினா இது 2க்கு நீங்கள் வேறு எதுவும் கேட்கணுன்னா அவசியம் இல்லை. பிரிவு 2ல் 34வது வினா கண்டாயிருங்க. ஏன்னா அது வந்து மனப்பாட பகுதி. பிரிவு 3ல் வந்து ஏதாவது 2 இதில் கட்டாய வினா கிடையாது. பகுதி 4ல் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கில் வந்து ஒன்று ஒரு செய்யுளில் இருந்து கேட்பாங்க, 2 செய்யுளில் இருந்து. அப்புறம் வந்து ஒரு 5 மார்க் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா நம்மளோட கட்டுரை, அதாவது கடிதத்துலேருந்து கேட்பாங்க. அப்புறம் ஒரு காட்சியை கண்டு கவனி, இதெல்லாம் வந்து அப்படியே தான் வரும் பப்ளிக்கும். இதெல்லாம் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. வேறு வந்து ஒரு படிவம், அடுத்து இந்த இது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக, அதெல்லாம் படிச்சுக்கோங்க. மொழிபெயர்ப்பு எழுதணுமா இல்லை அந்த 42வதுல கொஸ்டின் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நிற்காதற்கு தகவல் இருக்குமா அதை எழுதினாலே ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து டைம் எடுக்கும். அப்புறம் வந்து இந்த 8 மார்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம். பாதி பேர் இதை விட்டுருதீங்க. எடுத்தோன்னே இதே எழுத ஆரம்பிங்க, அப்புறமே அடுத்து எல்லாம் போங்க. ஸோ நம்ம வீடியோ இவ்வளோதான். இதில் வந்து 3 8 மார்க்கு ஒன்று ஒரு 2 பேஜுக்கு வர்ற மாதிரி எழுதி பாருங்கள். படிக்க முடியாதவங்க கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கீங்கன்னா ஒரு 1.5 பேஜ் அவ்வளோ வர பாருங்கள். டாப்பிக்கை படிச்சுட்டு அதில் உள்ள தீமா மாதிரி படிச்சுட்டு வாங்க. ஸோ நாளைக்கு நான் வந்து இங்கிலீஷ் ஸ்கூலில் கொஸ்டின் பேப்பர் அது பண்ணுறேன். இதுதான் அப்படியே வரும், உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் உள்ளது படிச்சுட்டு அடுத்து மேலும் மிச்ச கொஸ்டின்ஸையும் படிங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.